ஸோ ஆஸ்மா சின்ன குழந்தைங்களுக்கும் நிறைய பேருக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த அலர்ஜியினுடைய பாதிப்புனால அது வரலாம். ஸோ அந்த மாதிரி வர்றப்போ சிலருக்கு டைரக்டா இன்டெரக்டா இருக்கக்கூடியது அவங்களுக்கே டைரக்ட் ஃபர்ஸ்ட் இதாக வரலாம். ஒரு சிலருக்கு அவங்களோட பெரியவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருக்கும் இருந்து அந்த ஜெனட்டிக் இதில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஆஸ்மா வந்துருச்சுனாலே குழந்தையோட லைஃப் அவ்வளோதான் பாதிச்சிருச்சு, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அந்த தாட் ப்ராசஸே வேண்டாம். நமக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியான சிச்சுவேஷன் இப்போ இல்லை. நல்ல நல்ல இன்ஹேலர் மருந்து இருக்குது. வணக்கம், டாக்டர் கிருஷ்ணகுமார், நுரையீரல் மருத்துவர், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் இருந்தேங்க. நம்ம எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு சில சந்தேகங்கள் ஆஸ்மா சம்பந்தமாக இருக்கிறது. குழந்தைங்களுக்கு ஆஸ்மா வருமா, குழந்தைங்களுக்கு ஆஸ்மானுடைய பாதிப்புகள் எப்படி இருக்கலாம், ஸோ அவங்க விளையாட போகலாமா, அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த மாதிரியான விஷயங்கள், அவங்க ஸ்போர்ட்ஸ்க்கு போகலாமா, ஆக்டிவிட்டீஸில் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணுமாங்கிறது தான். ஸோ ஆஸ்மா சின்ன குழந்தைங்களுக்கும் நிறைய பேருக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த அலர்ஜியினுடைய பாதிப்புனால அது வரலாம். ஸோ அந்த மாதிரி வர்றப்போ சிலருக்கு டைரக்டா இன்டெரக்டா இருக்கக்கூடியது அவங்களுக்கே டைரக்ட் ஃபர்ஸ்ட் இதாக வரலாம். ஒரு சிலருக்கு அவங்களோட பெரியவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருக்கும் இருந்து அந்த ஜெனட்டிக் இதில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வருதுங்கிறத நம்ம ப்ராப்பராக கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா they can lead a normal life. ஸோ அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க போகலாம். ஸ்போர்ட்ஸ், ஸ்விம்மிங், வாட் எவர் இட் பி, எதுனாலும் அவங்க நார்மலாக இருக்கலாம். மற்ற குழந்தைங்கள போலவே அவங்க இருக்கலாம். ப்ரொவைடட் அவங்க அந்த சிம்டம்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இனிஷியலாக அந்த இன்ஹேலர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த இன்ஹேலர் டெக்னிக்கை கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த ஆஸ்மா வந்துருச்சுனாலே குழந்தையோட லைஃப் அவ்வளோதான் பாதிச்சிருச்சு, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அந்த தாட் ப்ராசஸே வேண்டாம். நமக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியான சிச்சுவேஷன் இப்போ இல்லை. நல்ல நல்ல இன்ஹேலர் மருந்து இருக்குது. அதை எடுக்கும்போது அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரெகுலராக கரெக்டாக மெடிசன் எடுக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போட வேண்டியது இருக்காது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையோ ரிலேட்டிவ்ஸோடையோ எங்கே போகணும் வரணும் எல்லாமே நார்மலாக இருக்கலாம். அதனால எதுக்கும் பயப்பட வேண்டாம். ப்ராப்பரான ஒரு டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அவங்கள நார்மலாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்களோட ஸ்போர்ட்ஸ் வாட் எவர் இட் பி, அத்லெட்டிக்ஸாக இருக்கட்டும், ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், எதுனாலும் அவங்க தாராளமாக தைரியமாக நார்மலாக பண்ண முடியும். அவங்க ரெகுலர் இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணுறது கூட சேஃப்டிக்கான இன்ஹேலர் எப்பவுமே கையில் வச்சுக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மெடிசன்ஸ் போகிறப்போ கையில் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாமே நார்மலாக இருக்கலாம். பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இருக்க வேண்டியதில்லை. they can lead a normal life as like all other children. அதனால worry பண்ணிக்க வேண்டாம்.